குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காங்கிரசின் தேசிய செயற்குழு கூட்டம் இன்று கூடுகிறது. இதைத் தொடர்ந்து நாளை அக்கட்சியின் தேசிய மாநாடு நடைபெறவுள்ளது. அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயற்குழு இன்று நடைபெறுகிறது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் காங்கிரசின் முன்னாள் தலைவர்கள் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி, காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் மாநாட்டில் கலந்து கொள்கின்றனர். நீதிக்கான பாதை, தீர்வு, அர்ப்பணிப்பு மற்றும் போராட்டம் எனும் கருப்பொருளுடன் நடைபெறும் இந்த மாநாட்டில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. மேலும் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களுக்கு கூடுதல் அதிகாரங்களை வழங்குதல், நிர்வாகிகளுக்கிடையே பொறுப்புணர்வை அதிகரித்தல் உள்பட கட்சிகளுக்கு அமைப்பு ரீதியில் புத்துயிர் அளிக்கும் பல புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலுக்கான வியூகமும் அகமதாபாத் மாநாட்டில் இறுதி செய்யப்படும் என்று தெரிகிறது. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு நேர் எதிராக ஹரியானா, மகாராஷ்டிரம், டெல்லி ஆகிய மாநிலங்களில் நடைபெற்ற பேரவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியடைந்தது. இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறவுள்ள பீகார் பேரவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியை எதிர்கொள்வதற்கு காங்கிரஸ் தயாராகி வருகிறது. அடுத்த ஆண்டில் கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய முக்கிய மாநிலங்களில் பேரவைத் தேர்தல்கள் நடைபெறவுள்ளன. இந்நிலையில் அகமதாபாத்தில் நடைபெறும் காங்கிரசின் இந்த தேசிய மாநாடு மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. 6வது முறையாக கடந்த 1885ஆம் ஆண்டு டிசம்பரில் காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டதில் இருந்து அக்கட்சியின் தேசிய மாநாடுகள் குஜராத்தில் இதுவரை 5 முறை நடைபெற்றுள்ளன. தற்போது 6வது முறையாகவும் சுதந்திரத்திற்கு பிறகு 2வது முறையாகவும் குஜராத்தில் காங்கிரசின் தேசிய மாநாடு மீண்டும் நடைபெறுகிறது. இதேபோன்று அகமதாபாத் நகரில் நடைபெறும் 3வது காங்கிரஸ் மாநாடு இதுவாகும்.